ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஹெலிகாப்டர் மீன். இந்த ஹெலிகாப்டர் மீனை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இதுதான் ஹெலிகாப்டர் மீனா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மீன் தான் இந்த ஹெலிகாப்டர் மீன். இது கேரள மாநிலத்தில் பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப விசேஷமான குணங்களில் அதை சொல்லுவாங்க. அதாவது மாரி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அப்படி இதுக்கு வங்காளத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உண்டுங்க. அந்த அளவுக்கு அதை ட்ரைபேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கேமரா வைக்கிறதுக்கு ட்ரைபேட் எப்படி 3 கால் இருக்கோ அது மாதிரி இந்த மீனில் பார்த்திங்கன்னா 3 கால்கள் மாதிரி 3 முட்கள் இருக்கும். அது செதில்கள் பார்த்திங்கன்னா ட்ரைபேட் மாதிரியே இருக்கும். அது ஹெலிகாப்டர் ஃபிஷ்ஷுன்னு ஏன் அதுக்கு பேர்னா, ஹெலிகாப்டர் எப்படி பறந்து லேண்டிங் ஆகுமோ அந்த மாதிரி இந்த மீன் நீந்தி கொண்டே ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியே ஒரு இடத்துல நிற்கும். அதனால தான் இதுக்கு ஹெலிகாப்டர் ஃபிஷ் அப்படின்னு அதுக்கு பேர். கடலில் பொதுவாக 20லேருந்து 60 மீட்டர் ஆழம் வரைக்கும் இந்த மீனை நம்ம பார்க்க முடியும். மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது அந்த சகதியோடு சேர்ந்து இந்த மீனும் சேரும். இதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீனை மறுபடியும் கடல்லே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மீனில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவாச கோளாறுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஆஸ்மா சம்பந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இந்த மீன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மீனாக இப்போ இந்த மீன் மாறி இருக்கு. பொதுவாக கடலில் பல அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான அதிசயமாக இந்த ஹெலிகாப்டர் மீன் இன்றைக்கி பார்க்கப்படுது. அதிலும் இதில் ஆண் ஹெலிகாப்டர் மீன், பெண் ஹெலிகாப்டர் மீன் 2 இருக்குது. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, மஞ்சள் நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது ஆண் ஹெலிகாப்டர் மீன். பெண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஆரஞ்சு நிறத்தில் அது இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனுடைய கண்ணினுடைய கருவளையம் இருக்கு இல்லையா, கண்ணினுடைய வளையம் இருக்கு இல்லையா, அதை வைத்து கொண்டு அதனுடைய நிறத்தை வச்சு இது ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது நீரில் ஆண் ஹெலிகாப்டர் மீன் விந்துக்களை செலுத்திட்டு போயிடும். அதன் பிறகு அதை பெண் ஹெலிகாப்டர் மீன் உட்கொள்கிறது. அப்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா கருவுறுதல் நிகழ்கிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு அதிசயம். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மீன்கள் கடலில் இந்த ஹெலிகாப்டர் மீன்கள் இன்றைக்கி உற்பத்தி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு அது நம்ம மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளாக இருக்கட்டும், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள், பாசிகளாக இருக்கட்டும், ஒன்றுமே இயற்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் எத்தனையோ வகையான மீன்கள் இருந்தாலும் அதில் இந்த ஹெலிகாப்டர் மீன் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். மீனே பொதுவாக பார்த்திங்கன்னா விமானம் மாதிரியே இருக்கும் சில நேரத்தில். அதில் இது ஹெலிகாப்டர் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹெலிகாப்டருடைய செயல்பாடுகளோடு அது முழுக்க ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் மாதிரி ஒரு அதிர்வுகள் இந்த மீனிலும் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட உயரமான இடத்துக்கும் அந்த ஹெலிகாப்டர் போகும். பல பேரிடர் காலத்தில் நம்மளை மீட்பதற்கான பணியை பண்ணும். அதே மாதிரி தான் இந்த மீனும் எப்பேற்பட்ட இடத்துக்குனாலும், எவ்வளோ உயரமான இடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இடுக்காக இடமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே போகக்கூடிய ஆற்றல் இந்த மீனுக்கு உண்டு. எப்படி மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அது மாதிரி இந்த மீன்களுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடுக்குக்குள்ளே, எந்த ஒரு கடினமான இடத்துக்குள்ளே கூட போய் அதை எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆற்றலும் அந்த மீனுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது இன்றைக்கி உணவாக பயன்படக்கூடிய ஒரு மீனாக இருக்கிறது என்பதை காட்டிலும் அது பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமுடைய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி ஆஸ்மா போன்ற நோய்கள் வருது, நிறைய பேருக்கு மூச்சுத்திணறல் பிரச்சனை வருது, நிறைய பேர் சுவாசத்தை பார்த்திங்கன்னா இன்ஹேலர் எடுத்துப்பாங்க. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டா அது ரத்தத்தில் கலந்து தான் வேலை செய்யும். ஆனால் அந்த இன்ஹேலர்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், நேராக நுரையீரலே போய் வேலை செஞ்சு அது மிகப்பெரிய ஒரு சுவாசத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அது கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு இன்றைக்கி மிகச்சிறந்த மருந்தாக மாறி இருக்கிறது இந்த ஹெலிகாப்டர் மீன். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.